வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். திருவெற்றியூரில் இரு பள்ளிகளில் மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கினார் KP சங்கர் MLA. 18/12/2025 தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி பள்ளி மாணவியர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வகையில் சென்னை திருவெற்றியூர் காலடிப்பேட்டை சாத்தான்காடு ஹைரோட்டில் செயல்பட்டு வரும் ஜெயின்ட் பால்ஸ் மகாஜான் மேல்நிலைப் பள்ளியில் +1 படிக்கும் 61 மாணவர்கள் 37 மாணவியர்கள் என 98 பேருக்கு இன்று 18/12/2025 காலை பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சியின் 12வது வட்ட மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் V. கவிகணேசன் மற்றும் 12வது வட்ட திமுக செயலாளர் கவி சதீஷ்குமார் முன்னிலையில் பள்ளியின் தாளாளர் அருட்தந்தை ஜான்சன் மற்றும் தலைமை ஆசிரியை சில்வியா தலைமையில் நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினரும் மாநில மீனவரணி துணைத் தலைவர் KP சங்கர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் V. ராமநாதன், ஏக கார்த்திகேயன், K. கார்த்திகேயன், பிரகாஷ் குட்டி என்கின்ற எத்திராஜ், SK இளங்கோ, விமல்தாஸ், KS ஆனந்தன், J. கருணாநிதி, ராமராஜன், கார்த்திக், பரணிக்குமார், புதியவன், சரவணன், சிவா, VC கிருஷ்ணன், வாசுகி, மீனா மற்றும் போட்டோ செந்தில் ஆகியோருடன் மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். பள்ளியின் சார்பாக தீய வழி மற்றும் மீட்பர் வழி என கிறிஸ்துமஸை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் குட்டில் அமைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து விம்கோ நகரில் செயல்பட்டு வரும் ஜெய் கோபால் கரோட்டியா அரசு மேல்நிலைப் பள்ளியில் +1 படிக்கும் 128 மாணவர்கள் 87 மாணவிகள் உட்பட்ட 215 பேருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெருநகர சென்னை மாநகராட்சி 5வது வட்ட மாமன்ற உறுப்பினர் மற்றும் 5வது வட்ட கழக திமுக செயலாளர் KP சொக்கலிங்கம் தலைமையில் பள்ளி தலைமை ஆசிரியை ரா. வெற்றிசெல்வி மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் K. பாலாஜி முன்னிலையில் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் வழங்கினார். தொடர்ந்து பள்ளி மாணவியர்களுக்கு மதிய உணவாக அசைவ பிரியாணியை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் பெற்றோர், ஆசிரியர், கழக தலைவர் V. ராமநாதன், அரிமா, ST சங்கர், எல்லப்பன், VK ஏழுமலை, கோபால், ரமேஷ், சோழன், வாசு, கருணாநிதி, E. ரமேஷ், ராஜேந்திரன், டெய்லர் மணி, பலராமன், தேசிங்கு, பிரகாஷ், சுரேஷ், தன்ராஜ், வேலாயுதம், பாபு, மூர்த்தி, குடியரசு, பீட்டர், ராஜவேல், கோவிந்தசுவாமி, சார்லஸ், தயாநிதி, மகேந்திரன், ஜோதி, கார்த்திக், குமரன், செந்தில்குமார், MS பாண்டியன், முனியாண்டி சங்கர், செந்தில் பாட்ஷா, செந்தில் அண்ணாதுரை, அந்தோணி, மாரி, சண்முகம், அன்புசெல்வன், லோகு, சத்யா, ராஜசேகர், ஜோசப், அப்பு, பாருக் பாய், ஜெய், புதியவன் உள்ளிட்டவர்களுடன் செல்வம், தமிழ் இனியன் மற்றும் பள்ளி மாணவியர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியைகள் பலர் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியினை ஆங்கில ஆசிரியர் ஜான் பாஸ்கோ தொகுத்து வழங்க இறுதியாக ஓவிய ஆசிரியர் செந்தில்குமார் நன்றி கூறினார். மறுஉருவாக திகழ்கின்ற தளபதி அவர்கள் இன்றைக்கு 50,000 இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இது எதற்காகனா, நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் படித்து பட்டம் பெற்று நீங்கள் அறிவும் ஆற்றலாய் நீங்கள் வீட்டை பார் நாட்டை பார் என்பார்கள். ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய வீட்டை நீங்கள் தூய்மையாகவும் சுத்தமாகவும் உங்களுடைய வீட்டை எந்த ஒரு சிரமம் இல்லாமல் நீங்கள் வளர்த்தெடுத்தால் இந்த நாட்டை வளர்க்கின்றதா அர்த்தம். அதான் வீட்டை பார் நாட்டை பார் சொல்லுவாங்க. அதை போலதான் அவரை தொடர்ந்து அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு ஐயா கலைஞர் எந்த வழியில் வந்தாரோ அதை போலதான் நம்முடைய தலைமை ஆசிரியர் பாலாஜி அவர்கள் சொன்னது போல இந்த ஒரு நாட்டை வளர்க்கணும்னா ஒவ்வொரு முறையும் பேசும்போது சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் அவர்கள் உங்களிடத்தில் சொல்லுவார்,
ஒரு நாடு உயர வேண்டும் என்றால் ஒன்று பள்ளி, இன்னொன்று பள்ளி கல்வி, இன்னொன்று மருத்துவம், அதை தாண்டி இன்னொன்று வேலை வாய்ப்பு. இந்த பள்ளியில் படித்த உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த பள்ளி கல்வி மட்டுமல்லாமல் மருத்துவம் மட்டுமல்லாமல் அதை தாண்டி இதே பள்ளியில் வேலை வாய்ப்பு முகாம் தொடர்ந்து அந்த வேலை வாய்ப்பு முகாமை நடத்தி அந்த வேலை வாய்ப்பு முகாமில் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 2700க்கு மேலான இங்க நம்முடைய பகுதியில் வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்த அரசு தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு. எனக்கு முன்னால் பேசிய என்னுடைய அரசியலாசன் ஐயா நம்முடைய ராமநாதன் அவர்கள் எடுத்துரைத்தார்கள் உங்களிடத்தில். இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக யார் வர வேண்டும், நீங்கள் கை தூக்கு. இந்த பகுதியில் யார் நல்லது செய்கின்றார்களோ அவர்களை நீங்கள் கொண்டு வாருங்கள். நல்லவர் லட்சியம், வெல்வது நிச்சயம், வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற ஐயா கலைஞர் அவருடைய தாரமந்திரமாக நீங்கள்லாம் விளங்க வேண்டும். நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக ஐயா கலைஞர் எப்படி உழைத்தார், அவருடைய பிள்ளை அண்ணன் தளபதி இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற தளபதி அவர்கள் எப்படி உழைத்துக் கொண்டிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுடைய தலை சிறந்த முதல்வராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் உதயநிதி அவர்கள் இன்றைக்கு விளையாட்டுத்துறையில் இந்திய திருநாட்டில் மட்டுமல்லாமல் உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு விளையாட்டை தமிழ்நாட்டிலே உயர்த்தி கொண்டிருக்கின்றார். அவர் வழியில்தான் நம்முடைய திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம் என்பார்கள். தாய் எவழியோ பிள்ளையும் அவளி. கலைஞர் எவழியோ கலைஞருடைய மறு உருவாக இருக்கின்ற அண்ணன் தளபதியும் அவளி. இளம் தலைவர் உதயநிதியும் அவளி. உதயநிதியை சீடனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற திருவொற்றியூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் KP சங்கர் அவர்களும் அவளி. அவருடைய அண்ணன் KPP சாமி அவர்களை பற்றி நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த பள்ளியில் படித்த மாணவன் அண்ணன் KPP சாமி அவர்கள். ஒருவன் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பார்கள். இந்த பள்ளியில் படித்த மாணவர் KPP சாமி அவர்கள் உங்களுடைய இந்த பள்ளிக்கூடத்தை மாட்டு கொட்டகை போல் இருந்த இந்த பள்ளிக்கூடத்தை ஒரு மாளிகை போல் உயர்த்தியிருக்கின்ற இந்த பள்ளியில் படித்த மாணவர் KPP சாமி அவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தை நிறுவினார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கின்ற மெட்ரோ திட்டமாக இருக்கட்டும், கூட்டு குடிநீர் திட்டமாக இருக்கட்டும், மாட்டு மந்தை மேம்பாலமாக இருக்கட்டும், கத்திவாக்கம் மேம்பாலமாக இருக்கட்டும், நம்முடைய சடையக்குப்பம் மேம்பாலமாக இருக்கட்டும், சாலை விரிவாக்கமாக இருக்கட்டும், நம்முடைய இப்போ அமைஞ்சிருக்கின்ற உங்களுக்கு காலேஜாக இருக்கட்டும், அது பள்ளி அதனுடைய ஐடியாக இருக்கட்டும், பாலிடெக்னிக்காக இருக்கட்டும், அவருடைய மறுவுருவாக இருக்கின்ற நம்முடைய கலைஞர் அண்ணன் தளபதி இளம் தலைவர் உதயநிதி, இவருடைய அண்ணன் KPP சாமி, அவருடைய வழியில தான் இவர் KP சங்கர். அதனால் நீங்க யாரை தேர்வு செய்யணும்னா நல்லவர்களை தேர்வு செய்யணும். ஒரு நாடு உயர்வதென்றால் நம்முடைய அந்த நாட்டு மக்கள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வீட்டை பார் நாட்டை பாரு, வீட்டை நம்ம எப்படி வச்சிருக்கிறோமோ, நம்முடைய பிள்ளைகளை எப்படி வச்சிருக்கிறோமோ அதை போல தான் நம்முடைய நாடும் நல்லபடியாக உயரும். இவர்கள் அவர்களுடைய சொன்ன வழியில தான் இவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆகையினாலே நீங்கள்லாம் நல்லா படிக்கணும். படிக்கிற முயற்சியை நீங்கள் பெருசாக எடுத்துக்கணும். நீங்கள் பாடத்தில் படிக்கிறத உங்களுடைய பரீட்சையிலே அப்படியே கொண்டு போய் தேர்வில் நீங்கள் எழுதணும். அதை எழுதி நீங்கள் வெற்றி பெறணும். வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும், எப்படி தோற்கணும். இந்த ஜெயகோபால் மேல்நிலையில் படிக்கின்ற என்னுடைய பள்ளி சொந்தங்கள் வெல்லும், வருகின்ற காலம் பதில் சொல்லும் என்று உங்களுக்கு கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா படிக்கணும், நல்லதை படிக்கணும், நல்லதை படிப்புன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க உட்கார்ந்து இருக்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. நீங்க உங்க அப்பா அம்மா மகிழ்ச்சியா இருக்காங்க இல்லையோ, நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு இப்போ சூப்பரா இருக்கீங்க. அதனால இந்த தமிழ்நாடு அரசு வரலாற்று சிறப்பு மிக்க முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கல்வி மருத்துவம் இரண்டு கண்களாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நல்ல கருத்துக்களையும் நல்ல அறிவுரையும் அனைத்தையும் வழங்க வேண்டும் என்பதை கல்வி மருத்துவம் இரண்டு கண்களாக எடுத்துக்கொண்ட
இந்த அரசினுடைய நோக்கத்தை ஒரு இரு வார்த்தைக்குள் நான் முடித்து விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். காரணம், வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கொண்டு வந்தது ஐயா கலைஞர் அவர்கள். அது மேம்பாலமாக இருந்தாலும், சாலை விரிவாக்கமாக இருந்தாலும், அது ஐடி சென்டராக இருந்தாலும், அத்தனையும் கொண்டு வந்தது ஐயா கலைஞர் அரசு. அதே போல நம்முடைய ஓடக்கூடிய மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்தது கலைஞர் அரசு தான். ஃபயர் சர்வீஸ் கொண்டு வந்தது கலைஞர் அரசு தான். இந்த ஜெயகோபால் கரோடியா பள்ளியில் கொண்டு வந்தது கலைஞர் அரசு தான். இதுக்கெல்லாம் அன்றைக்கு காரணமாக இருந்தவர் இந்த மண்ணின் மைந்தன் அண்ணன் KPP சாமி. அவர் வழியில் அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்ய உங்களுடைய தாயும் தந்தையும் எனக்கு கொடுத்த வாய்ப்பினால் வந்தவர்கள் தான். நான் சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவர் அண்ணன் கொடுத்தது, அண்ணன் விட்டுட்டு போன பணிதான் செஞ்சுட்டு இருக்கோம். அண்ணன் கொடுத்த கோரிக்கை தான் இந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. உங்களுக்கு நான் எதுவும் இல்லை செஞ்சு சொல்ல போறது இல்லை. செய்வதற்கான் சொல்வார் ஐயா கலைஞர், சொல்வதற்கான் செய்வார். அதே ஒரு திட்டம் தான் இது. கலைஞருடைய மகன் இப்போ சொல்லாதது பல நல்ல திட்டங்களை செய்து கொண்டிருக்காங்க. அதனால இந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்தது 2006 2012 11 அப்போ கொண்டு வந்ததுதான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. அது ஒரு 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளியிலே அங்கே பூந்தோட்டம் ஸ்கூல்ல தான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 2010 வருஷம் அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க, ஐயா எடப்பாடி இருந்தாரு. எந்த ஒரு திட்டத்தையும் திருவத்தூர் கொண்டு வரல. இந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மழை பெஞ்சாலே அங்கே லீவ் விட்டுருவாங்க ஸ்கூல்ல. அப்படி ஒரு நிலையில இருந்து பல முறை இதுக்கு முன்னாடி இந்த என்னுடைய அண்ணனும் போராடி பார்த்தாங்க, கிடைக்கல. அவர் கொடுத்துட்டு போன ப்ரொபோசல் தான், அவர் கொடுத்துட்டு போன லெட்டர் தான், அவர் கொடுத்துட்டு போன அஜெண்டா தான். நம்ம எதையும் செய்யல. அன்னைக்கு கலைஞர் ஆட்சி இருந்தது. இன்னைக்கு 2021 கலைஞருடைய மகன் அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி என்னைக்கு வந்ததோ அன்னையிலிருந்து இன்று வரை வளர்ச்சி திட்டம் தான் வந்துட்டு இருக்கு. திருவொற்றியூருக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கும் சரி, தமிழ்நாடு மக்களுக்கும் சரி, எதிர்களில் இருக்கக்கூடிய இந்த மாணவ செல்வங்களுக்கும் சரி, அனைத்து வசதியையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசு இந்த தமிழ்நாடு அரசு. வரலாற்று சிறப்புமிக்க முதலமைச்சர் அண்ணன் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, திருவொற்றியூர்ல ஒரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அது பக்கத்திலே பாலிடெக்னிக், அது பக்கத்திலே ஒரு ITI, இத்தனையும் வந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்